Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Sir, own பண்ணிருக்கிற vehicle Maruti Nexa Baleno automatic transmission vehicle. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது drive on narrow streets and commercial roads. இந்த டாஸ்க் தான் நம்ம கொடுக்க போறோம். இந்த ட்ரைனிங் செஷன்ல அவர்கிட்ட நம்ம மெயினா சொல்லியிருக்கிறது டிவைடர் இல்லாத ரோட்ஸ் டிரைவ் பண்றதுனால ஸ்லோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணணும். ஸ்பீட் கண்ட்ரோல், முக்கியமாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், இந்த லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட் இவங்களோட ஃபுல் வியூ தெரிகிற இடத்துலையே அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடணும். க்ளோஸாக போய் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஸ்டீரிங் அவர் வந்து ஜென்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷன். ஸ்டீரிங் நம்ம ஜென்டலாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஜென்ரலாக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பேனிக் ஆகிடுவாங்க. அப்படி ஆகும்போது அவங்க பாடி ஸ்டிஃப் ஆகிடும். ஸ்டிஃப் ஆகும்போது ஸ்டீரிங்குமே ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ஜங்ஷன் ரோட்டில் ரைட் எடுக்கிறோம் சார். ஸ்பேஸ் கேல்குலேஷன், ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த கேப்குள்ளே நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வரணுமா லெஃப்ட்டில் வரணுமான்றது முன்னாடியே ஸ்பேஸை கால்குலேட் பண்ணிட்டு தான் அது உள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும். இந்த மாதிரி டி ஜங்ஷன் ரோட்ஸில் ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் வர வெஹிக்கிள், லெஃப்டில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு ரைட் எடுக்கிறோன்னா ஒய்டர் ரைட்டு, லெஃப்ட் எடுக்கணும்னா க்ளோஸ் லெஃப்ட்டு. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரேக்லேயே தான் மூவ் பண்ணால் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஃபுல் ரைட் எடுத்துக்கோங்க. லைட்டாக பிரேக்கில் கால் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணுவோம் சார் வெஹிக்கிளிங்க. ஸ்லைட்டாக பிரேக், இன்னும் ஸ்ட்ரைட்டாக, ஃபைன், ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு. அவர்கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரைட் லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கட்டவர்களோட பேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் லெக்குக்கு எந்த வேலையுமே கிடையாது. அகைன் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஹார்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் ரோட்ஸில் ஆப்போசிட்டில் யார் வேணால் சடனாக வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஒயிட் ரைட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகிறோம். அது நடந்ததுன்னா நம்ம பேனிக் ஆக மாட்டோம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம பேனிக் ஆகும். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கேப்பில் போங்க சரிங்க. ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரத்துக்குள்ளே லிட்டில் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஹார்ன் யூஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிவிடுங்க. ரைட்டாக லெஃப்ட்டில் வந்துக்கோங்க. வைங்க, கொஞ்சம் ரைட்டில் வரணும். நீங்கள் லைட்டாக ரைட்டில், அப்போ தான் நெக்ஸானோட ஃப்ரேம் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். எஸ், திருப்பி ஸ்ட்ரைட் பண்ண வைக்கலைங்க. லிட்டில் லெஃப்டில், பர்ஃபெக்ட். ஹெட் ஸ்ட்ரைட். இப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தோம், லெஃப்டில் அந்த நெக்ஸான் கார் இருந்தார், ரைட்லேயும் நமக்கு வந்து ஒரு அப்டக்கிள் இருந்தது. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு அப்டக்கிளை நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணிக்கணும். கமர்ஷியல் ரோட்ஸ் பொறுத்த மட்டும் நம்மளோட அனலைசேஷன் வந்து டிஸ்டண்ட்டாக இருக்கணும். லெஃப்ட் ரைட்டு ஒய்டாக பார்க்கணும். எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் யார் வேணால் சடனாக வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கால் எடுங்க. வைங்க, கிராஸ் ரோட்ஸ் பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ரைட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டூ வீலர் பார்க்குறோம், நேராக போகிறோம், சேம் ரோட். இந்த டூ வீலர் வந்து அட் ஸ்ட்ரெச்சில் அப்படியே கிராஸ் பண்ணார். ஸோ நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணாதான் அந்த மாதிரி அவங்க கிராஸ் பண்ணும்போது நம்மளோட பிரேக்கிங் சடனாக இருக்காது. ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை பையனை பாருங்கள். வர லெஃப்ட் எடுங்க சார். லெஃப்ட் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. வைங்க, மேலே ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ஆட்டோவை தாண்டி க்ளோஸாக திருப்போங்க. லெஃப்ட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. வைங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்போங்க. வைங்க, இன்னும் லெஃப்ட்டு, ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பிடுங்க. எக்ஸலண்ட். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்கை. வெயிட். நான் கிராஜுவலி ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த மட்டும் டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். பிரேக்லேயே மூவ் பண்ணலாம். ஸ்பீட் கண்ட்ரோல்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் ஸ்டீரிங்கை கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் பிகினர்ஸ் வந்து ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணுறது, ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே வந்து அவங்க ஸ்பீட் கண்ட்ரோல் கெயின் பண்ணணும். அது கெயின் பண்ணால் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்ட்ரைட்டாக போகிறோம் சரிங்க. ஸோ இந்த டாஸ்க் முடியும் போது நம்ம ட்ரெயினிக்கு வந்து அவரோட வெஹிக்கிளோட ஸ்பேஸ் தெரிய வரும். இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்காது. அண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது தெரிய வரும். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆப்போசிட் சைடு வெஹிக்கிள், இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் மூவ் பண்ணும்போது எதிரில் தானே வண்டி வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து டிப்பர் பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். லைட்டாக ரைட்டில் வந்துக்குவோம். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் அகைன். டிப்பர் பாஸ் லைட் அப்படிங்கிறது நம்மளோட ஹெட்லைட்டோட நாபை வந்து நம்ம புல் பண்ணோம்னா எதிர அவங்க நிற்கணும், நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிடலாம். சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நிற்கணும், அவங்க மூவ் பண்ணிவிடுவாங்க. வெயிட் பண்ணுவோம் சார். அந்த வெஹிக்கிள் போட்டோம், ஏன்னா உங்களுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மூவ் லிட்டில் ஃபார்வர்ட். டவுன் தி ரோடோட கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் பார்க்கணும், டவுன் தி ரோடும் பார்க்கணும்.
அதோட வியூ மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ கீழே தானே கல் இருந்ததுன்னா அதை வியூ மறையறதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணிடணும். லிட்டில் லெஃப்ட்டில் அவங்க திருப்பிங்க, ஸ்லைட்லி கம் லெஃப்ட்டில் வரும்போது லெஃப்ட் மிரர் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணுங்க, திருப்பி லைட்டாக ரைட்டில் பிரேக்கில் கால் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஆஃப் பிரேக்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணுவோம், வைக்கலைங்க ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக ஸ்லைடாக லெஃப்ட்டில். எஸ், மேக்கமும் லிட்டில் ஆக்சிலேட்டர் ஹியர். பிகினர்ஸ் வந்து மெயின் ரோட் டிவைடர் ரோட்ஸ்லாம் ஈஸியாக ட்ரைவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ரோட்ஸ் ட்ரைவ் பண்ணுறது தான் இனிஷியலாக அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ரோட்ஸில் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து பிகினரை ட்ரைவ் பண்ண வச்சிடலாம். இந்த டாஸ்க் முடியும் போதே நம்மளோட ட்ரெயினிக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறது ஃபியர் போயிடும், ஒரு வெஹிக்கிளோடைய ஸ்பேஸ் தெரிய வரும். அண்ட் இதில் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவோன்றது தெரிய வரும். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த ஜங்ஷனில் ரைட் எடுக்கிறோம் சார். வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கணும். நம்மள யாரும் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். நமக்கு பின்னாடி இருக்கிற யாரும் ஹார்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்க, எங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலான்றதை பார்த்து தான் நம்ம ஸ்பேஸ் கொடுக்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷன் ரோட்ஸில் வந்து ரோட் அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல போயிட்டு அவர் ரைட் எடுக்கிறாரு அப்படின்னா அங்கே போய் ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட்டில் வர வெஹிக்கிள் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிளோட ஸ்ட்ரெச் பார்த்துட்டு தான் அவர் ரைட் எடுக்கணும். ஸோ அங்கேயே வெஹிக்கிள் தான் ஸ்பீடாக வந்தாங்கன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க வழி கொடுத்ததுக்கப்புறம் மூவ் பண்ணால் போதும். அதே மாதிரி சைட்ஸ் ஆஃப் த பாடி பார்த்துக்கணும். மிரர் வந்து இப்போ மினிட்டுக்கு 3 to 4 டைம்ஸ் பார்த்துக்கணும். எத்தனை அப்டக்கல்ஸ் நம்ம தாண்டுறோம்னா அந்த டோட்டலாக நம்ம வெஹிக்கிளோட பாடி தாண்டதுக்கப்புறம் திருப்ப ஆரம்பிக்கணும். எஸ் சார், லெஃப்ட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு ஒய்டாக திருப்புங்க, ரைட்டிங்க திரும்ப ரைட்டிங்க, பிரேக்கில் கால் வச்சுட்டே திருப்போம், இன்னும் ரைட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லைட்லி அப்ளை த பிரேக், ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் பர்ஃபெக்ட். டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போதும் நம்மளோட ஃபோக்கஸ் ஆன் தி ரோட்டில் இருக்கணும், ஸ்டீரிங்கை பார்க்கக்கூடாது. ஹெட் ஸ்ட்ரைட் சார். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கிளில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கற்றுக்கலாம். ரைட்டில் வந்துக்கோங்க, ரைட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். தேங்க்யூ. ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக பிளாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்க கிராஜுவலாக. எஸ், கரெக்டாக அந்த கேப்பில் போங்க பார்க்கலாம். இங்கே லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில், இன்னும் ரைட்டாக பர்ஃபெக்ட். அகைன் ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், சூப்பர். ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள் அகைன், பர்ஃபெக்ட் சார்.